நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு ஹாஃப் சைஸ் பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், இது பாருங்கள் ஒரு சின்ன துண்டு மாங்காய். இந்த மோர் வந்து ஐஸ் மோர் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இது செய்ய போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், இது வந்து நம்ம நல்லா அடித்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிடுவோம், கொஞ்சமாக தயிர் ஊற்றிடலாம். பாருங்கள் 2 ஸ்பூன் வந்து தயிர் ஊற்றிருக்கோம். இதை வந்து இப்போ பாருங்கள் தயிர் ஊற்றி நல்லா அடிச்சுட்டு வந்தாச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் இப்படியே குடிக்கலாம், இல்லை எனக்கு இப்படி குடிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வடிகட்டியும் குடிச்சிக்கலாம். நான் வந்து இப்படியே குடிக்க போகிறேன். ஏன்னா நம்ம இது அப்படியே குடித்தாதான் நம்ம இதில் போட்டிருக்க கொத்தமல்லி கருவேப்பிலையோட அந்த ஃபைபர் கண்டென்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் நான் இப்படியே தண்ணி மிக்ஸ் பண்ணி குடிக்க போகிறேன். இல்லையா தேவையான இந்து உப்பு போட்டுக்கிறேன். இது விருப்பப்பட்டவங்க ஐஸ் க்யூப் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு குடிங்க. இல்லை எனக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இப்படியே குடிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஐஸ் மோர் குடிக்கிறது. இந்த வெயில் காலத்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் இதை போல் செஞ்சு குடி. சூப்பரான ஐஸ் மோர் ரெடி. ரொம்ப ஆரோக்கியமான ஐஸ் மோர்.